ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி மூலமாக இங்கிலீஷ் பேச கற்றுக்க போகிறோம். அந்த ஷார்ட் ஸ்டோரியோட டாபிக் என்ன அப்படின்னா பாகுபலி. அதாவது மகிழ்மதி என்றொரு பேரரசு இருக்கிறது. அதை மன்னர் அமரேந்திர பாகுபலி ஆட்சி செய்கிறார். பல்லாளத்தேவன் அவரது எதிரியாக இருக்கிறார். அமரேந்திர பாகுபலி கட்டப்பாவால் கொல்லப்படுகிறார். அவரது மனைவி தேவசேனா தனது மகனுடன் தப்பி ஓடுகிறார். நதி அருகே ராஜமாதா சிவகாமி தேவி தனது பேரனை காப்பாற்றுகிறாள். அவர்கள் அவனுக்கு மகேந்திர பாகுபலி என்று பெயரிடுகிறார்கள். சங்கா என்ற பெண் அவனை கண்டுபிடித்து வளர்க்கிறாள். அவன் வலிமையான இளைஞனாக வளர்கிறான். அவனுடைய உண்மையான அடையாளம் அவனுக்கு தெரியாது. அவனுடைய உண்மையான பெயர் மகேந்திர பாகுபலி என்று அவனுக்கு தெரியாது. தன்னுடைய வம்சத்தை பற்றி அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் அவன் கட்டப்பாவை சந்திக்கிறான். அவர் மூலம் தன் வரலாற்றை அறிகிறான். அவனை பற்றி அறிந்து அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவன் தன் தாயை மீட்க முயற்சிக்கிறான். பல்லாளத்தேவனிடமிருந்து மகிழ்மதியை மீட்க போராடுகிறான். போரில் அவன் வெற்றி பெறுகிறான். மகிழ்மதியை மீட்கிறான். தன் தாயுடன் மீண்டும் இணைகிறான். ஓகே, இந்த ஷார்ட் ஸ்டோரியை நாம் தனித்தனி சென்டென்சஸாக இங்கிலீஷில் பேசுவதற்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன? மகிழ்மதி என்கிற ஒரு பேரரசு இருக்கிறது. இது ஒரு சென்டென்ஸ். ஆனால் இந்த ஒரு சென்டென்ஸுக்குள்ளே 2 சென்டென்சஸ் இருக்கிறது. அதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ஒரு பேரரசு இருக்கிறது. இப்போது இந்த சென்டென்ஸில் லாஸ்ட்டில் பாருங்கள் இருக்கிறது. இதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? தேர் இஸ் அப்படின்னு சொல்லணும். தேர் இஸ் அப்படின்னா இருக்கிறது அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட்டு எது இருக்கிறது? ஒரு பேரரசு. அப்போது ஏ கிங்டம். ஏ கிங்டம் அப்படின்னா ஒரு பேரரசு. கிங்டம் அப்படிங்கிறதுக்கு சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். தெர் இஸ் ஏ கிங்டம் அப்படின்னா ஒரு பேரரசு இருக்கிறது அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா அது மகிழ்மதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் அது அழைக்கப்படுகிறது. இதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? இட்ஸ் கால்டு அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் கால்டு அப்படின்னா அது அழைக்கப்படுகிறது. எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மகிழ்மதி என்று. அப்போ மகிழ்மதி. இந்த கால்டு அப்படிங்கிற வேர்புக்கு அப்புறம் எந்த விதமான ப்ரீபொசிஷன்ஸ் அண்டு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போது இட்ஸ் கால்டு மகிழ்மதி அப்படின்னா அது மகிழ்மதி என்று அழைக்கப்படுகிறது. அப்போது மகிழ்மதி என்றொரு பேரரசு இருக்கிறது. இதை எப்படி சொல்கிறது? தெர் இஸ் ஏ கிங்டம் கால்டு மகிழ்மதி அப்படின்னு சொல்லணும். தெர் இஸ் ஏ கிங்டம் கால்டு மகிழ்மதி அப்படின்னா மகிழ்மதி என்றொரு பேரரசு இருக்கிறது. அந்த 2 சென்டென்சஸை இப்போ ஒரே சென்டென்ஸாக மாற்றியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அதை மன்னர் அமரேந்திர பாகுபலி ஆட்சி செய்கிறார். இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் மன்னர் அமரேந்திர பாகுபலி. இதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? கிங் அமரேந்திர பாகுபலி அப்படின்னு சொல்லணும். ஓகே, அமரேந்திர பாகுபலி என்ன செய்கிறார்? ஆட்சி செய்கிறார். அப்போ ஆட்சி செய்தல் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? ரூல். சரிங்களா? அப்போது கிங் அமரேந்திர பாகுபலி ரூல்ஸ் அப்படின்னா மன்னர் அமரேந்திர பாகுபலி ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிற மீனிங். எதை ஆட்சி செய்கிறார்? மகிழ்மதியை. அப்போது மகிழ்மதி அப்படிங்கிறதோட ப்ரோனவுன் என்ன? அதை. அப்போது இட். சரிங்களா? அப்போது கிங் அமரேந்திர பாகுபலி ரூல்ஸ் இட் அப்படின்னா என்ன மீனிங்? அதை மன்னர் அமரேந்திர பாகுபலி ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. பல்லாளத்தேவன் அவரது எதிரி. இதை எப்படி சொல்றது இங்கிலீஷில்? பல்லாளதேவா இஸ் ஹிஸ் எனிமி அப்படின்னு சொல்லணும். பல்லாளதேவா இஸ் ஹிஸ் எனிமி அப்படின்னா பல்லாளத்தேவன் அவரது எதிரியாக இருக்கிறார் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அமரேந்திர பாகுபலி கட்டப்பாவால் கொல்லப்படுகிறார். இதை எப்படி சொல்றது இங்கிலீஷில்? ஃபர்ஸ்ட்ல அமரேந்திர பாகுபலி கொல்லப்படுகிறார். இது பேசி வாய்ஸ். எப்படி சொல்றது? அமரேந்திர பாகுபலி இஸ் கில்டு அப்படின்னு சொல்லணும். அமரேந்திர பாகுபலி இஸ் கில்டு அப்படின்னா அமரேந்திர பாகுபலி கொல்லப்படுகிறார். இது பேசி வாய்ஸ். சரிங்களா? யாரால்? கட்டப்பாவால். அப்போ பை கட்டப்பா. அமரேந்திர பாகுபலி இஸ் கில்டு பை கட்டப்பா அப்படின்னா என்ன மீனிங்? அமரேந்திர பாகுபலி கட்டப்பாவால் கொல்லப்படுகிறார் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவருடைய மனைவி தேவசேனா தனது மகனுடன் தப்பி ஓடுகிறார். இதை எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஃபர்ஸ்ட்ல அவருடைய மனைவி தேவசேனா தப்பி ஓடுகிறார். இதை எப்படி சொல்லணும்? ஹிஸ் ஒய்ஃப் தேவசேனா எஸ்கேப்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஹிஸ் ஒய்ஃப் தேவசேனா எஸ்கேப்ஸ் அப்படின்னா அவருடைய மனைவி தேவசேனா தப்பி ஓடுகிறார் அப்படிங்கிற மீனிங். யாருடன்? தனது மகனுடன். அப்போது தனது மகனுடன் அதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? வித் ஹெர் சன் அப்படின்னு சொல்லணும். வித் ஹெர் சன் அப்படின்னா தனது மகனுடன் அப்படிங்கிற மீனிங். அப்போது ஹிஸ் ஒய்ஃப் தேவசேனா எஸ்கேப்ஸ் வித் ஹெர் சன் அப்படின்னா என்ன மீனிங்? அவருடைய மனைவி தேவசேனா தனது மகனுடன் தப்பி ஓடுகிறார் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நதி அருகே ராஜமாதா சிவகாமி தேவி தனது பேரனை காப்பாற்றுகிறார். இந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட்டில் நதி அருகே. இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்?
நியர் த ரிவர் அப்படின்னு சொல்லணும். நியர் த ரிவர் அப்படின்னா நதி அருகே. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ராஜமாதா சிவகாமி தேவி காப்பாற்றுகிறார். இதை எப்படி சொல்றது இங்கிலீஷில்? ராஜமாதா சிவகாமி தேவி சேவ்ஸ் அப்படின்னு சொல்லணும். ராஜமாதா சிவகாமி தேவி சேவ்ஸ் அப்படின்னா ராஜமாதா சிவகாமி தேவி காப்பாற்றுகிறார் அப்படிங்கிற மீனிங். யாரை? தனது பேரனை. அப்போ ஹெர் கிராண்ட்சன். ஹெர் கிராண்ட்சன் அப்படின்னா தனது பேரனை அப்படிங்கிற மீனிங். அப்போ நியர் த ரிவர் ராஜமாதா சிவகாமி தேவி சேவ்ஸ் ஹெர் கிராண்ட்சன் அப்படின்னா என்ன மீனிங்? நதி அருகே ராஜமாதா சிவகாமி தேவி தனது பேரனை காப்பாற்றுகிறார் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவர்கள் அவனுக்கு மகேந்திர பாகுபலி என்று பெயரிடுகிறார்கள். இந்த இடத்துல அவர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே வந்து அவள் அப்படிங்கிற வேர்டு தான் பயன்படுத்தியிருக்கணும். நான் வந்து ஒரு மரியாதைக்காக அவர்கள் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்திக்கிறேன். சரிங்களா? அப்போது அவள் பெயரிடுகிறாள். இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஷீ நேம்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஷீ நேம்ஸ் அப்படின்னா அவள் பெயரிடுகிறாள். யாருக்கு? அவனுக்கு. அப்போ ஹிம். ஷீ நேம்ஸ் ஹிம் அப்படின்னா அவள் அவனுக்கு பெயரிடுகிறாள் அப்படிங்கிற மீனிங். என்ன பெயர்? மகேந்திர பாகுபலி என்று. அப்போ மகேந்திர பாகுபலி. ஷீ நேம்ஸ் ஹிம் மகேந்திர பாகுபலி அப்படின்னா என்ன மீனிங்? அவர்கள் அவனுக்கு மகேந்திர பாகுபலி என்று பெயரிடுகிறார்கள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சங்கா என்ற பெண் அவனை கண்டுபிடித்து வளர்க்கிறாள். இது வந்து ஒரு சென்டென்ஸ். ஆனால் இந்த சென்டென்ஸுக்குள்ள 2 சென்டென்சஸ் இருக்கிறது. அதாவது சங்கா என்ற பெண் அவனை கண்டுபிடிக்கிறாள், அதே மாதிரி அவள் அவனை வளர்க்கிறாள். இந்த மாதிரி 2 சென்டென்சஸ் அந்த ஒரு சென்டென்ஸுக்குள்ள இருக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சங்கா என்ற பெண். இதை எப்படி சொல்றது இங்கிலீஷில்? எ உமன் நேம்டு சங்கா அப்படின்னு சொல்லணும். சங்கா அப்படிங்கிறது ஒரு பேர். சரிங்களா? ஓகே, ஏ உமன் நேம்டு சங்கா அப்படின்னா சங்கா என்ற பெண் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கண்டுபிடிக்கிறாள். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஃபைன்ஸ். அப்போ எ உமன் நேம்டு சங்கா ஃபைன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? சங்கா என்ற பெண் கண்டுபிடிக்கிறாள். யாரை? அவனை. அப்போ ஹிம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் வளர்க்கிறாள். இதை எப்படி சொல்றது? ஷீ ரைசஸ் அப்படின்னு சொல்லணும். ரைஸ் அப்படின்னா வளர்த்தல். சரிங்களா? யாரை? அவனை. அப்போ ஹிம். அப்போ ஷீ ரைசஸ் ஹிம் அப்படின்னா அவன் அவளை வளர்க்கிறாள் அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? இப்போ இந்த 2 சென்டென்சஸை இப்போ ஒரே சென்டென்ஸாக சொல்லலாம். எப்படி? சங்கா என்ற பெண் அவனை கண்டுபிடித்து வளர்க்கிறாள். இதை எப்படி சொல்றது? எ உமன் நேம்டு சங்கா ஃபைன்ஸ் அண்ட் ரைசஸ் ஹிம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் வலிமையான இளைஞனாக வளர்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து அவன் வளர்கிறான். எப்படி சொல்றது? ஹீ க்ரோஸ் அப் அப்படின்னு சொல்லணும். ஹீ க்ரோஸ் அப் அப்படின்னா அவன் வளர்கிறான் அப்படிங்கிற மீனிங். எப்படி? வலிமையான இளைஞனாக. அதை எப்படி சொல்றது? டு பி அ ஸ்ட்ராங் யங் மேன் அப்படின்னு சொல்லணும். டு பி அ ஸ்ட்ராங் யங் மேன் அப்படின்னா ஒரு வலிமையான இளைஞனாக அப்படிங்கிற மீனிங். அப்போ ஹீ க்ரோஸ் அப் டு பி அ ஸ்ட்ராங் யங் மேன் அப்படின்னா அவன் வலிமையான இளைஞனாக வளர்கிறான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவனுடைய உண்மையான அடையாளம் அவனுக்கு தெரியாது. இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு தெரியாது. இது எப்படி சொல்றது? ஹீ டஸ் நாட் நோ அப்படின்னு சொல்லணும். ஹீ டஸ் நாட் நோ அப்படின்னா அவனுக்கு தெரியாது அப்படிங்கிற மீனிங். என்ன தெரியாது? அவனுடைய உண்மையான அடையாளம். இது எப்படி சொல்றது? ஹிஸ் ட்ரூ ஐடென்டிட்டி. அப்போ ஹீ டசன்ட் நோ ஹிஸ் ட்ரூ ஐடென்டிட்டி அப்படின்னா அவனுடைய உண்மையான அடையாளம் அவனுக்கு தெரியாது அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவனுடைய உண்மையான பெயர் மகேந்திர பாகுபலி என்று அவனுக்கு தெரியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து அவனுக்கு தெரியாது. எப்படி சொல்றது? ஹீ டசன்ட் நோ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் என்ன? அவனுக்கு என்ன தெரியாது? அவனுடைய உண்மையான பெயர் மகேந்திர பாகுபலி என்று. இது எப்படி சொல்றது? ஹிஸ் ரியல் நேம் இஸ் மகேந்திர பாகுபலி. அப்போ ஹீ டசன்ட் நோ ஹிஸ் ரியல் நேம் இஸ் மகேந்திர பாகுபலி அப்படின்னா என்ன மீனிங்? அவனுடைய உண்மையான பெயர் மகேந்திர பாகுபலி என்று அவனுக்கு தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தன்னுடைய பரம்பரை பற்றி அவனுக்கு தெரியாது. இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு தெரியாது. அப்போ ஹீ டசன்ட் நோ. என்ன தெரியாது? தன்னுடைய பரம்பரை பற்றி. அப்போ அபவுட் ஹிஸ் லீனியேஜ். சரிங்களா? அதாவது லீனியேஜ் அப்படின்னா பரம்பரை, வம்சம் அப்படிங்கிற மீனிங். அப்போ ஹீ டசன்ட் நோ அபவுட் ஹிஸ் லீனியேஜ் அப்படின்னா தன்னுடைய பரம்பரை பற்றி அவனுக்கு தெரியாது அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு நாள் அவன் கட்டப்பாவை சந்திக்கிறான். இப்போ ஒரு நாள். அப்போ ஒன் டே. ஒரு நாள் அப்படின்னா ஒன் டே. என்ன செய்கிறான்? அவன் கட்டப்பாவை சந்திக்கிறான். அப்போ ஹி மீட்ஸ் கட்டப்பா. ஹி மீட்ஸ் கட்டப்பா அப்படின்னா அவன் கட்டப்பாவை சந்திக்கிறான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவர் மூலம் தனது வரலாற்றை அறிகிறான். இந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட்ல வந்து அவன் அறிகிறான். இதை எப்படி சொல்றது? ஹீ நோஸ் அப்படின்னு சொல்லணும். ஹீ நோஸ் அப்படின்னா அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மீனிங் உண்டு.
அவன் அறிகிறான் அப்படிங்கிற மீனிங்கும் உண்டு. சரிங்களா? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மீனிங் வந்து மாறும். ஓகே, அப்போ ஹீ நோஸ் அப்படின்னா அவன் அறிகிறான். எதை அறிகிறான்? தனது வரலாற்றை. அப்போ ஹிஸ் ஹிஸ்ட்ரி. ஹிஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னா தனது வரலாற்றை. யார் மூலம்? அவர் மூலம். அப்போ த்ரூ ஹிம். த்ரூ ஹிம் அப்படின்னா அவர் மூலம். அப்போ ஹீ நோஸ் ஹிஸ் ஹிஸ்ட்ரி த்ரூ ஹிம் அப்படின்னா அவர் மூலம் தனது வரலாற்றை அறிகிறான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவனை பற்றி அறிந்து அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இது எப்படி சொல்றது? எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி. எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி அப்படின்னா அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எதை அறிந்து? அவனை பற்றி அறிந்து. அப்போ டு நோ அபவுட் ஹிம். டு நோ அபவுட் ஹிம் அப்படின்னா அவனை பற்றி அறிந்து அப்படிங்கிற மீனிங். அப்போ எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி டு நோ அபவுட் ஹிம் அப்படின்னா அவனை பற்றி அறிந்து அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் தன் தாயை மீட்க முயற்சிக்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து அவன் முயற்சிக்கிறான். இது எப்படி சொல்றது? ஹீ ட்ரைஸ் அப்படின்னு சொல்லணும். ஹீ ட்ரைஸ் அப்படின்னா அவன் முயற்சி செய்கிறான் அப்படிங்கிற மீனிங். என்ன முயற்சி செய்கிறான்? மீட்க. அப்போ ஒருத்தங்க வந்து சிக்கலில் அல்லது ஏதாவது ஒரு விபத்தில் இருக்கும் பொழுது அவங்களை மீட்பதற்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ரெஸ்கியூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போது மீட்க அப்படின்னா டு ரெஸ்கியூ அப்படின்னு சொல்லணும். அப்போது ஹீ ட்ரைஸ் டு ரெஸ்கியூ அப்படின்னா அவன் மீட்க முயற்சி செய்கிறான். யாரை? தன் தாயை. அப்போது ஹிஸ் மதர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பல்லாளத்தேவனிடமிருந்து மகிழ்மதியை மீட்க அவன் போராடுகிறான். இந்த இடத்துல அவன் போராடுகிறான். இது வந்து என்ன மீனிங் அப்படின்னா அவன் வந்து சண்டையிடுகிறான் அப்படிங்கிற மீனிங். அப்போது ஹீ ஃபைட்ஸ். சரிங்களா? ஹீ ஃபைட்ஸ் அப்படின்னா அவன் போராடுகிறான், அதாவது சண்டையிடுகிறான் அப்படிங்கிற மீனிங். எதற்காக சண்டையிடுகிறான்? மகிழ்மதியை மீட்க. இப்போ தான் இழந்ததை ஏதாவது ஒன்றை, அதாவது தான் ஏதாவது ஒன்றை இழந்ததை மீட்கும் பொழுது அதுக்கு வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ரிக்ளைம் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒருத்தவங்க வந்து விபத்தில் ஆபத்தில் இருக்கும் பொழுது அவங்கள வந்து மீட்கிறதுக்கு பேர் வந்து ரெஸ்கியூ. தான் இழந்ததை மீட்கிறதுக்கு பேர் வந்து ரெக்ளைம் அப்படின்னு சொல்லணும். அப்போது மகிழ்மதியை மீட்க அதை எப்படி சொல்கிறது? டு ரெக்ளைம் மகிழ்மதி அப்படின்னு சொல்லணும். யாரிடமிருந்து? பல்லாள தேவனிடமிருந்து. அது எப்படி சொல்கிறது? ஃப்ரம் பல்லாள தேவா அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் போரில் வெற்றி பெறுகிறான். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவன் வெற்றி பெறுகிறான். இது எப்படி சொல்கிறது? ஹீ வின்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஹீ வின்ஸ் அப்படின்னா அவன் வெற்றி பெறுகிறான். எதில்? போரில். அப்போது போர்க்களத்தை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? த பேட்டில் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஹீ வின்ஸ் த பேட்டில் அப்படின்னா அவன் போரில் வெற்றி பெறுகிறான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் மகிழ்மதியை மீட்கிறான். இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து அவன் மீட்கிறான். எப்படி சொல்கிறது? அதாவது தான் இழந்ததை மீட்கல். சரிங்களா? அதாவது ஒருத்தங்க வந்து ஆபத்தில் இருக்கும்போது மீட்பது வேற, தான் இழந்ததை மீட்பது வேற. சரிங்களா? ஓகே, அப்போ அவன் மீட்கிறான். இந்த இடத்துல எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஹீ ரெக்ளைம்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஹீ ரெக்ளைம்ஸ் அப்படின்னா அவன் மீட்கிறான். எதை? மகிழ்மதியை. அப்போது மகிழ்மதி. ஹீ ரெக்ளைம்ஸ் மகிழ்மதி அப்படின்னா என்ன மீனிங்? அவன் மகிழ்மதியை மீட்கிறான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் தன் தாயுடன் மீண்டும் இணைகிறான். இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் அவன் மீண்டும் இணைகிறான். இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஹீ ரீயூனைட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதாவது பிரிந்து போய் மீண்டும் இணைவதற்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ரீயூனைட் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஹீ ரீயூனைட்ஸ் அப்படின்னா அவன் மீண்டும் இணைகிறான் அப்படிங்கிற மீனிங். யாருடன்? தன் தாயுடன். அப்போது வித் ஹிஸ் மதர் அப்படின்னு சொல்லணும். அப்போது வித் ஹிஸ் மதர் அப்படின்னா தன் தாயுடன் அப்படிங்கிற மீனிங். அப்போது ஹீ ரீயூனைட்ஸ் வித் ஹிஸ் மதர் அப்படின்னா என்ன மீனிங்? அவன் தன் தாயுடன் மீண்டும் இணைகிறான் அப்படிங்கிற மீனிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.